1930கள். போர்வாலை விட பேனா வலிமையாக இருந்த காலம் அது. தன்னை வெளிப்படுத்த, தன் அக்கறைகளை, அச்சங்களை, சாதனைகளை, தன்னுள் ததும்பி கொப்பளிக்கும் கருத்தை, கவிதையை, கதையை சொல்ல பலருக்கும் இருந்த ஒரே தளம் எழுத்து ஊடகம்தான். அப்படி ஒரு காலகட்டத்தில் தன் பயணத்தை துவங்கிய நாளிதழ் தமிழ் முரசு. இந்த ஆண்டு அகவை 90ஐ தொட்டுவிட்ட சிங்கையின் பெருமைக்குரிய பத்திரிகை தமிழ் முரசு. Tamil Murasu was started by Mr. Sarangapani. It was a family business, and for Sarangapani, it was a business first and the promotion of Tamil. That's the order, I think so. இந்த ஆசி சுப்பையான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கிண்டா ரோட்டில் 4 வீடுகளை வச்சுருந்தார். அவர் சிங்கப்பூர் தமிழர்களை முன்னேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழர் சீர்திருத்த சங்கம்னு ஒன்று தொடங்கி தமிழ் முரசு பத்திரிகையும் அந்த 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 சங்கத்தினுடைய ஒரு செய்தி கடிதமாக தொடங்கினார். பின்னர் தான் நம்ம சாரங்கபாணி அதை எடுத்து இன்றைக்கு அது 90வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்குது. ஒரு சங்கத்தின் ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி தொடங்கினது ஒன்று. அதை சாரங்கபாணி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக நடத்தினார். அதனால் பலருக்கும் அந்த செய்திகள் எட்டுச்சு. செய்திகள்னால் உள்ளூர் செய்தி மட்டும் இல்லை, இந்தியா சம்மந்தப்பட்ட செய்தி, கொள்கை சம்மந்தப்பட்ட செய்தி, அங்கே நடந்துகிட்ருக்கும் பல மாற்றங்களை பற்றி இங்கே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருந்தாங்க. அதை சுற்றி ஒரு குழு உருவாச்சு. அதாவது எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கதை படைப்பாளர்கள், மாணவர்கள், அப்புறம் அந்த பேப்பரை போடுறதுக்குனே ஒரு பெரிய ஒரு குழு தொடங்கினாங்க. ஆக தமிழ் முரசு அப்படிங்கிறது ஒரு தமிழ் முரசு பத்திரிகை மட்டும் இல்லை, அது ஒரு அடையாளமாக தொடர ஆரம்பிச்சு. தமிழ் முரசின் ஒரு குரல் அப்படின்னா சமூகத்தின் குரல் அப்படின்னா எங்களுடைய முழக்க வரி. ஆக சமூகத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். 1935 சமூகத்திற்காக தொடங்கப்பட்ட பத்திரிகை இது செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தொடங்கப்படவில்லை. இன்ஃபேக்ட் அது அப்புறமா வந்தது தான். காலகட்டத்திற்கேற்ப அவங்க தமிழ் முரசு தொடங்கப்பட்ட போது மக்கள் எப்படி உதிரியாக இருந்தாங்க, அந்த மக்களை ஒன்று திரட்டி ஒருமுகப்படுத்தி மொழியால் இந்த நாட்டில் நம்ம எப்படி வாழணும், என்ன மாதிரி பண்ணணும், எப்படி இந்த பழைய சமூகத்தில் முன்னேறணுங்கிறத வழிகாட்டினாங்க. தமிழ் முரசு நாளிதழின் பரிணாம வளர்ச்சி சுவாரஸ்யமானது. அன்று நிலவிய தமிழ் சமூக சித்தாந்தத்தின் அடிப்படையில் வார்க்கப்பட்டது. முன்னேற்றம்னு 1929 ஒரு பத்திரிக்கை வந்தது. அதோடைய விலை 1 காசு தான். அது கொஞ்சம் அடிச்சிருக்காங்க, ஒரு 2 வருஷம். 29லேருந்து கொஞ்ச நாள் வந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு பேரும் மாற்றப்பட்டிருக்குது. அந்த பத்திரிகையோடைய பேர் தான் மாறி தமிழ் முரசாக ஒரு சாரங்கபாணி எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு தான் தமிழ் முரசாக மாற்றினார். அது 36 வார பத்திரிக்கையாக வந்தது. 37 முதல் தான் அது தினசரி பத்திரிக்கையாக வர ஆரம்பிச்சிருக்குது. சிலிகி ரோட்டில் தான் அந்த அச்சகம் இருந்தது. அங்கே தான் அடித்து அதை விநியோகப்பாளருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆண்டு அது மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு பிறகு 4 பக்கங்களாக வந்தது, அப்புறம் 8 பக்கங்களாக வந்தது. சில சமயத்தில் 10 பக்கங்களாக கூட இருக்குது. 56லாம் அது 10 பக்கமாக வந்திருக்குது. அதிகமாக அடித்த பத்திரிக்கைன்னு தமிழ் முரசு மட்டும்தான் இருந்தது. இன்னொரு மலைய நண்பன்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று இருந்தது. அது சராங்கன் ரோட்டில் இருந்தது. அந்த பத்திரிக்கை 2 பத்திரிக்கை தான் சிங்கப்பூரில் அந்த சமயத்தில் இருந்தது. இப்போ மலேசியாவிலேருந்து தமிழ்நேசம் வந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் பெரிய அளவில் வர்றதில்லை. தமிழ் பத்திரிகைகள் மலைய நண்பன் இருந்தது, தமிழ் முரசு இருந்தது, வேறு சில மாத இதழ்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கோசா அவர்கள், சாரங்கபாணி அவர்கள் தமிழர் திருநாள் போக்குவரத்து நடத்திக்கிட்டு இருந்தார். அதே தமிழ் முரசில் முருகு சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். நான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் பெரும்பகுதி சாரங்கபாணியை யார்கிட்டையும் பேசுகிறது ரொம்ப குறைச்சா தான் பேசுவார். அவர் பாட்டில் பொழுதுரைக்கும் எழுதிட்டு தான் இருப்பார். ரொம்ப நெருக்கமான இருந்தவங்கன்னா அந்த என்பிகே ராஜமாணிக்கன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சிதம்பர செட்டியார் ஒருத்தர், 2-3 பேர் வருவாங்க. அவர் பகவரணியன், இவங்க 2-3 பேர் தான் அவர்கிட்ட பேசுகிற ஆள். ஒருத்தர் ஸ்ட்ரைக்குக்கு பிறகு கொஞ்சம் மாறி இருந்தார். அதுக்கு முன்னாடி எல்லாம் பேச முடியாது, யார்கிட்டையும் பேச மாட்டார். அவர் பெரியார்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உடையவர். அவருக்கு பெரியார் மூலமாக தான் திருநாவுக்கரசும்
செல்வ கணபதினு 2 பேரும் அவர் பெரியார் அனுப்பின ஆள் தான் தமிழ் அறிஞ்சுக்கு வந்தாங்க. அந்த செல்வ கணபதி தான் பின்னாளில் வந்து தமிழ் மலர ஆரம்பித்தவர். எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெற ஒரு தனி மனிதனின் உழைப்பு மட்டும் போதாது. அந்த மனிதன் வரைந்து காட்டிய இலக்குகளையும் எல்லைகளையும் எட்டி பிடிக்க திறமை மிக்க ஒரு குழு தேவை. 1961 19 வயசு பையனாக தமிழ் முரசில் போய் சேர்ந்தேன். லெவன்டர் ஸ்ட்ரீட்டில் இப்போ வந்து தமிழ் முரசு எதுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதிர்த்தாப்பில் இருந்துச்சு. கீழே வந்து சீனா காப்பி கடை, மேலே போய் ஆஃபீஸ். அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுங்க. அவர் வந்து ரொம்ப பெரிய மனுஷன். அதுவும் 60களில் 50களில் 60களெல்லாம் ரொம்ப பெரிய தலைவராக இருந்தவர். அவர் அதாவது மினிஸ்டருக்கு சமமாக அந்த மாதிரி இருந்தவர். ஆனால் யாருக்கிட்டையும் அவர் பேசுகிறது ரொம்ப பணிவாக அந்த மாதிரி பேசுவாருங்க. நான் வந்து சின்ன பையன் தானே, என்ன பண்ணுறீங்க, நான் வேலைக்கு வரலான்ட்டு இருக்கேன். எங்கள் தமிழ் முரசுலையா? ஆமாங்க. ஏன் நீங்கள் டீச்சராக போடலாமே? டீச்சர் வேலை எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து செய்தியாளராக வரணுன்ட்டு ஆசையாக இருக்குது. ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த தேர்வுக்கு வந்தீங்க இல்லையா அப்படின்ட்டு இந்த ட்ராவரை திறந்து ஒரு பெரிய பேக் எடுத்து, எனக்கு தெரியல, அப்படியே எடுத்து பார்த்தாருங்க. நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு பார்த்தாருக்குள்ள இருக்குது. வச்சுவிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு 7 மணிக்கு காலையில் வரணும். இப்போ அங்கே போன உடனே முருகு சுப்பிரமணியம், டி செல்வ கணபதி, சிதம்பரம் செட்டியார், MM தாவூத், ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, மலையாள நண்பர்கள் ஆரம்பித்தாராம். அப்புறம் நான் தேவராஜன் அப்படின்ட்டு ஒருத்தருங்க, தமிழ் முரசு ஆரம்பித்த காலத்துலேருந்து என்னமோ அவர் அங்கே வேலை செய்கிறார். தேவராஜன் இருந்தார் பாருங்கள். அவர் வந்து உலக அரசியலில் கை தேர்ந்தவராக இருந்தார். ஞாபகத்திலேருந்தே எழுதுவார். அவர் தாங்க என்னை கூப்பிட்டு சொல்லி கொடுத்தார். அப்போ முதல்ல ஸ்ட்ரெயிட்ஸ் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு சில கதைகள் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன், அதை மொழிபெயருங்க. மனிதர்களுக்கு பொதுவாக அவர்களைச் சுற்றி அவர்கள் காண்கின்ற சமூக கட்டமைப்பு, தொழில்நுட்பம், அரசியல் இவைதான் அவர்களின் நிஜத்தின் ஆழ அகலத்தை முடிவு செய்கின்றன. அதனால் இதற்கு முன்னால் ஒரு காலம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களின் நிதர்சனங்கள் வேறு விதமானவை என்பதை அவ்வப்போது நாம் மறக்க வாய்ப்புண்டு. அது கணினிகள் இல்லாத காலம். ஒவ்வொரு எழுத்தையும் மாலை தொடுப்பது போல் கோர்த்து செய்தியை அச்சிட்ட நாட்களவை. ஜனவரியில் தமிழ் முரசில் வந்து சேர்ந்தாங்க. தமிழ் முரசில் வந்து தமிழர்களுக்கு ஒரு சாங்கமடை தலைமைகள் ஈயத்தில் ஒவ்வொரு எழுத்தாக ஈயத்தில் இருக்கும், ஈயம். அதை ஒவ்வொரு எழுத்தாக பொறுக்கே வார்த்தையை கோர்க்கணும். சப்படி துணை ஆசிரியர்கள் நியூஸ்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம செய்து ஒவ்வொரு பத்தியாக செஞ்சு கொடுக்கணும். நியூஸ் பிரிண்ட் தாளுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் இருக்கும் அந்த தாள், இவ்வளோ தான் இருக்கும், நிறையா திக்காக இருக்கும். அதை எழுதி 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 பக்கம் வச்சாக்கா கம்போசிட்டர், அதாவது அச்சு கோர்ப்பாளர்கள், அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் கோத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மணி 12க்குள்ளே எல்லா பேஜும் தயாராக்கி கீழே இறங்கினாக்கா அந்த பிரிண்டிங்கு போயிடணும். அதாவது கம்போசிட்டர்ஸ் அப்படின்னாக்கா நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உயரத்துக்கு மர பலகால செஞ்ச ஒரு பெட்டி மாதிரி, அதில் கூண்டாக இருக்கும். அதில் ஆ ஈ எங்கெங்கே இருக்குன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த எழுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அதை பார்த்துக்கிட்டே அடுக்குவாங்க ஒன்று. அச்சுக்கோர்கள்லாம் கடினமான வேலை எல்லாம் செய்ய முடியாது. ஒவ்வொரு எழுத்தாக பிறகு சேர்க்கும்போது கடினம். அதுக்கப்புறம் தான் அது ஆள் கிடைக்கல. வேலை கஷ்டமான வேலைக்கெல்லாம் சிங்கப்பூர் ஆள் கிடைக்கிற கஷ்டம். ஊரில் இருந்து மலேசியாவிலேருந்து ஆள் வார்த்தையை தான் அச்சு கோர்த்தாங்க. ஆள் பத்தலன்னொன்னே பெண்களையும் கொண்டு வந்து பழக்கினாங்க. பெண்களையும் வேலை செஞ்சாங்க அச்சு கோர்க்கிற வேலைகளை. உட்காந்து பண்ணுறது கஷ்டம். கண்ணுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. உட்காந்துக்கிட்டு வேகமாக செய்ய முடியாது. அதனால் பெரும்பாலும் சில பேர் தான் முடியாதவங்க உட்காந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அச்சு நின்றுக்கிட்டு தான் செய்வாங்க. கருப்புனா கையெல்லாம் மையாக போயிடும். இங்கு வெத்தர் கடிக்கிறீங்க கையெல்லாம் ஒட்டிடும். மணலை ஊற்றி கழுவி அப்புறம் சோப்பு போட்டு கழுவி. கோவில் அப்படிங்கிற ஒரு சொல் 3 தான் இருக்குது தமிழில்.
ஆனால் அச்சு கோப்பாளர்களுக்கு கோவில் 3, வின்றது அதில் 2, இல்லை லா புள்ளி, இவ்வளவும் எங்கே இருக்குது புள்ளி அப்படின்ட்டு சேர்த்து 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 நீங்கள் நினச்சி பார்த்துங்க. ஒரு கதை ஒரு 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 2-3 அங்குலம் நீளத்துக்கு ஒரு காலம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள். ஆக இதில் வேகமாக செய்யக்கூடியவங்களும் இருந்தாங்க. இங்கே செஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே கட்டி அதுக்கு மேலே ஒரு தாளை போட்டு அப்படியே ஒரு உருண்டை மாதிரி ஒரு ரோலர் இருக்கும், அதை போட்டு அமுக்கி ப்ரூஃப் எடுக்கிறது. அதை எடுத்து ப்ரூஃப் ரீடர்ஸ், இப்போ வந்து மெய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ப்ரூஃப் ரீட் பார்க்குறதுக்கு அவங்க இருந்தாங்க. திரு SS சர்மா அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் மூவி நியூஸில் ஆசிரியராக இருந்தார். அவர் வந்து தமிழ் முரசில் ப்ரூஃப் ரீடராக இருந்தவர். ஸோ அவங்க படித்து பார்ப்பாங்க, தப்பு இருந்ததுனாக்கா திருத்தி மறுபடியும் அந்த கம்போசிட்டர்கிட்டே கொடுப்பாங்க. அவங்க மறுபடியும் அதை திருத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பார்க்கணும் யோசனை பண்ணி பார்த்தீங்க. அப்போது இம்போசர்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தங்க அந்த பக்கத்தை செய்கிறவங்க, இவங்க வந்து கதையெல்லாம் செஞ்சு இப்படி கொடுத்துட்றாங்கல்ல, இது ஒன்று ஒன்றா இருக்கு பாருங்கள். அதை இந்த எடிட்டர் திரு தேவராஜன் சொல்லுவார், எந்த நியூஸு மேலே வரணும், எந்த நியூஸ் 2வது 3வது அதுக்கு படி பண்ணி 1960-61 தமிழ் முரசு காலை பதிப்பு மாலை பதிப்புன்னு 2 இருந்துச்சுங்க. காலை பதிப்பு மலேசியாவுக்கு, அப்போ வந்து மலேசியா இல்லை மலாயா. நான் இப்போ 7 மணிக்கு போய் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து மாலை பதிப்பு. 12 மணிக்கெல்லாம் எல்லாம் தயார் பண்ணி கீழே இறக்கிடணும் அந்த பக்கங்களை. இப்போ அவங்க பிரிண்ட் பண்ணி ஒரு மணிக்கு தான் பத்திரிக்கை வரும். அப்போ 2 ஷிஃப்டாக இருந்துச்சு. காலையில் வர்றவங்க சாயந்தரம் 5 மணிக்கு வைப்பாங்க, 5 மணிக்கு வர்றவங்க ராத்திரி 12 மணி வைப்பாங்க, 1 மணி வரைக்கும். சக்கரமாய் சுற்றி காலம் தவறாமல் அச்சிடப்பட்ட முரசு நாளிதழை சிங்கை நகர் எங்கும் விநியோகம் செய்வது ஒரு பெரும் சவால். பலரின் அயராத உழைப்பில்லாமல் அது நிச்சயம் சாத்தியப்பட்டிருக்காது. தற்காலத்து போக்குவரத்து வசதிகளை மறந்துவிட்டு நாம் அந்த காலகட்டத்தை கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் ஒரு 4 தாள் அந்த 2 தாள் சேர்க்கணும். இப்போ 2 தாள் இருக்குல்ல, அப்போ அவங்க ஆளை வாங்குறவங்களே சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ அவங்க பேப்பர் போடுறவங்களே சேர்த்து இது பண்ணிடுவாங்க. 4 நாள் ஆரம்பத்தில் லவுண்ட் ஷர்ட் பொழுது 4 தாள் அதுதான் அடிக்கலாம். ஒரு தாள் 4 பக்கம் தான் அடிக்கலாம். அது திரும்பி 4 மறுபடியும் 4 பக்கம் அப்படி அடிச்சு. நான் முதல்ல வந்து விநியோகிக்கையில் 58 நம்ம ஆரம்பித்தோம். அதிலிருந்து தொடர்ந்து இன்னை வரலையும் என்னுடைய பேரில் வந்து பேப்பர் இருக்குது. சில ஆளுகள் என்னுடைய ஆளுகள் வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருமே சைக்கிளில் தான். நீங்கள் வந்து ராமேஸ்வரம் ரோட்லேருந்து சாங்கி வரலையும் போவாங்க, அதே மாதிரி உளுப்பாண்டாங்க வரலையும் போவாங்க, புக்கிட்டிமா வந்து பத்தாங்கல் வரலையுமே சைக்கிளில் தான் போயிட்டு வருவாங்க ஆளுங்க. கொஞ்சம் பத்திரிக்கைனால வச்சுக்கிட்டு போய் எல்லாம் இந்த வேலை செஞ்சது பூராவே நம்ம தமிழவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் சீனர்கள் வந்து யாரும் இல்லை. அந்த அளவில் எல்லாம் குறைஞ்ச பத்திரிக்கை தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டைம்ஸ் எல்லாம் வந்து 100,000 1 லட்சம் 1.5 லட்சம் பத்திரிக்கை தான் அது ஓடிக்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில். ஆரம்பத்தில் வந்து வீடுகள் வந்து 5 மாடி வீடாக இருந்தது. நானே வந்து டெலிவரி பண்ணையில் 5 மாடி வந்து படி ஏறி தான் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சொன்னால் 18,000 வரைக்கும் ஓடுனுச்சு பத்திரிக்கை. மற்ற நாள்லேயும் 10,000 குறையாமல் விற்றுச்சு. அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் ஒரு காலத்தில் நல்ல பத்திரிக்கை ஒரு நாளைக்கு 10,000 பத்திரிக்கை ஓடிடுச்சு. அதுக்கு முந்தி பத்திரிக்கை அடித்து ராத்திரி நைட்டில் பத்திரிக்கை 1 மணி 12 மணி ஆயிரம் பத்திரிக்கை பக்கத்துக்கு போகிறது, பிரிண்ட் பண்ணி மலேசியாவுக்கு அனுப்புவோம். மலேசியாவுக்கும் சிங்கப்பூர்லேருந்து தமிழ் முரசு அடித்து போணுச்சு. வேனில் எடுத்து அவங்க நாங்கள் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இவ்வளவு பத்திரிக்கை கூட விற்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளர் தான். கட்ட வந்த தொழிலாளர்களால தான் அந்த பத்திரிக்கை வந்து இவ்வளோ தூரம் விற்றுதே தவிர வந்து சிங்கப்பூரியன் வந்து அதிகமான பத்திரிக்கை வாங்குறாங்களான்னா ரொம்ப குறைவு. ஒரு உலகப் போரை கடந்து நிதி நெருக்கடிகளை கடந்து 90 ஆண்டுகள் பிழைத்து நிற்பதே தமிழ் முரசு நாளிதழின் சாதனைதான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு சவால்கள். அதே காலகட்டத்தில் தோன்றிய பல பத்திரிகைகள் இன்று இல்லை. 90 ஆண்டுகாலம் கடந்துருச்சு.
பல சோதனை இருக்கும், பல சவால்கள் இருந்திருக்கும். இது வந்து சில சமயங்களில் பல பேர் நினச்சிருப்பாங்க இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. 39லேயே நிப்பாட்டப்பட்டிருக்குது. ஏன்னா அது கஷ்டமாக கொஞ்சம் பொருளாதார நெருக்கடினால கொஞ்சம் நின்று இருக்குது. அப்புறம் 42லேருந்து 45 வரலையும் பத்திரிக்கை வரல. அது ஜப்பான்கார அந்த சண்டை சமயத்தில் வந்து அதை நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. 1963 ஆகஸ்ட் செப்டம்பர் நினைக்கிறேன் பத்திரிகையை இழுத்து மூடிட்டார் தமிழ்வேள். அந்த ஒரு வருஷத்துக்கு சிங்கப்பூரில் பத்திரிகை இல்லை. அப்போ சம்பள உயர்வு கேட்டு தான் ஸ்ட்ரைக் பண்ணால் அது அவங்க சம்பள உயர்வு கொடுக்கல. யூனியனுக்கு தான் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அதிக சம்பளம் வேணும் அப்படின்ட்டு வேலை நிறுத்தம். முரசு ஊழியர்கள் தமிழ்வேள் ஐயா அவர்கள் வந்து மனசு ரொம்ப நொந்து போயிட்டார். தொழிலாளர்கள் யூனியன்லேருந்து ஒருத்தர் வருவார், இப்போ தமிழ் முரசுலேருந்து ஒருத்தர் போய் எல்லாம் பேசி இவ்வளோ தான் எங்களுக்கு வருமானம் கிடைக்குது, எங்களால் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பிள்ளைக்கு என்னவோ ஸ்ட்ரைக் பண்ண உடனே அவர் அதை ஒரு 5 முன்னே அவர் கேஷ் போட்டு நடந்துச்சு. அவர் தீர்ப்பு சாதகமாக வந்துருச்சு. சில பேர் என்ன பண்ணாங்க, தமிழ் மலர் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தாங்க. அது ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்துச்சு வச்சிங்களேன். அவர் இங்கே தமிழ் முரசில் வேலை பார்த்தவரெலாம் செல்வ கணபதி. அவர் போய் சொந்தமாக ஒரு பத்திரிக்கை தனியாக தமிழ் மலர்னு ஆரம்பித்தார். இவருக்கு துணை ஆசிரியராக அடுத்தபடியாக இருந்தது. மறு வருஷம் 64 அதே செப்டம்பர் மாதமாக இருந்தால் தான் மறுபடியும் ஆரம்பித்தார். அவன் தமிழ் மலரும் மூடி விட்டாங்க கொஞ்ச நாள். அது இது ஆரம்பித்த உடனே அதை கொஞ்ச நாளில் மூடிட்டாங்க, ஓடல. அப்புறம் மீண்டும் தமிழ் முரசு தந்தோடனே மறுபடியும் வந்து தமிழோட பார்த்து வேலை கற்றுக்கிட்டாருக்கு சேர்ந்தான். ஒரு மாபெரும் தலைவர் மறையும் பொழுது அவர் விட்டு செல்லும் வெற்றிடம் மிகப்பெரியது என்பது சரித்திரம் நமக்கு சொல்லும் பாடம். தமிழவேள் கோ சாரங்கபாணி அவர்தம் மறைவு சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தின் எல்லா நிலைகளிலும் நீக்கமற உணரப்பட்ட மறைவுதான். இனிமேல் தமிழ் முரசு என்னவாகும், யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள் என்ற கேள்விகள் உடனடி பதில் இல்லாமல் மிரட்டிக் கொண்டிருந்த காலகட்டம் அது. 1974ஆம் ஆண்டு வந்து கோ சாரங்கபாணி அவர்கள் மறைந்தார்கள். தமிழ் முரசு 60களில் ஓராண்டு நின்று போய் பல இன்னல்கள் மத்தியில் அவர் 74ல் இயற்கை அடைந்தார். 1975ஆம் ஆண்டு நான் முதுகலை மாணவராக இருந்தேன். தமிழ் முரசு உரிமையாளர் சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதம் போட்டோம். அவரும் சந்தோஷத்தோட வாங்க தயவுசெய்து சந்திப்போம். ஜெயராம் சாரங்கபாணி அவர் தான் திரு கோ சாரங்கபாணியினுடைய மூத்த மகன். அவர் தான் அன்றைக்கு வந்து சீஃப் எடிட்டராக இருந்தார். ஆங்கிலத்தில் தான் பேசுவார், அவருக்கு தமிழ் தெரியாது. அப்புறம் அவர் சொன்னார், வீரமணி இந்த தமிழ் பேரையை பற்றி எந்த செய்தி வேணாலும் நீ எழுதி கொண்டு வா, நாங்கள் போட்டுருவோன்னு சொன்னார். எழுதி கொடுக்கும் போதெல்லாம் போட்டார். ஆனால் தமிழ் முரசை ரொம்ப பாராட்டணும். அதாவது 24 மணி நேரமும் உலக செய்திகளை வந்து அச்சடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இரவில் வந்து அவங்களுக்கு ஆசிரியர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் சொன்னேன், சரி நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன். அப்போ தலையங்கம் இந்த இறுதி செய்தி இருக்குது தமிழ் முரசில், முதல் பக்கத்தில் எந்த செய்தி வரணும், அதுவும் ராத்திரி 12 மணிக்கு தான் அதை முடிவு பண்ணணும் பாருங்கள். முதல் பக்கத்தையும் அந்த தலையங்கத்தையும் நான் பார்த்து கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும். இது வந்து ஒரு 1977ஆம் ஆண்டு அமெரிக்கா போகிற வரைக்கும் செஞ்சேன். அது செஞ்சது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. இன்றைக்கி தமிழ் முரசு வந்து நம்முடைய தேசிய பத்திரிகைகளில் ஒன்றாக பாராட்டப்படுது. 90வது ஆண்டு கொண்டாடி இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிங்கப்பூரில் வந்து நமக்கு மொழி அடையாளம் தேவை. அந்த மொழியினால தான் நமக்கான அங்கீகாரத்தையும் நமக்கான இடத்தையும் பெற முடியுங்கிறத வந்து அவர் வந்து பத்திரிகை மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை உறுதிப்படுத்திட்டார். அடுத்து ஒரு சின்ன ஒரு இருண்ட காலகட்டம் அவருடைய மறைவுக்கு பிறகு 74 இருந்து கிட்டத்தட்ட 1990கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வந்து அந்த பத்திரிகையை நடத்துவதற்கு சரியான ஆட்கள் இல்லை. அவருடைய பிள்ளைங்க வந்து தமிழ் மொழி தெரியாததுனாலையும் பத்திரிகை துறை தெரியாதனாலே அவங்களால சரியாக நடத்த முடியலை. சிங்கப்பூரில் இந்த தமிழ் பத்திரிகை தமிழ் முரசு தன் கணவர் தொடங்கின பத்திரிகை தொடர்ந்து நடக்கணுங்கன்னு ரொம்ப உறுதியாக இருந்தவங்க அவங்களுடைய மனைவியான சீனமாது லிம்புங்னியோ. அவங்க அதை நினச்சி அதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு உடல்நிலைமை சரியாக இல்லாமல் போகிற போது அவங்களுடைய மகன்கள் அதை நடத்த முடியாதுங்கிற அவங்களுக்கு உணர்ந்த போது வைத்திருநாவுக்கரசை கூப்பிட்டாங்க. And Mr. Arasu, a very senior civil servant who I know quite well, he retired from Ministry of Culture and he took on the job as editor. And he used to spend a lot of time in my office, from work permits, this. And he says every day problem, losing money. So he says, go and find a white knight for me so that I can save the newspaper. அவர் திருநாவுக்கரசு ஆரம்பத்தில் இங்கே வேலை பார்த்தவர். நான் சேரும் பொழுதெல்லாம் திருநாவுக்கரசு இருந்தார். அதுக்கு பிற்பாடு தான் அவர் கலாச்சார அமைச்சுக்கு போனார். அவர் முயற்சியில் தான் எஸ்பிஹெச்சில் சேர்ந்தது தமிழ் முரசு.
52 சாரங்க பணியோட தமிழ் முரசில் பணிபுரியறதுக்காக இந்தியாவிலேருந்து வந்தவர், தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர். அப்புறம் தொடர்ந்து அந்த குடும்பத்தோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு. அதனால் கூப்பிட்டு அவரும் கலாச்சார அமைச்சில் பெரிய பதவியில் இருந்தார். அவர் ஓய்வு பெற்றுட்டாருன்னு அறிந்த கையோட அவங்கள கூப்பிட்டு நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த பத்திரிகையை வந்து தொடரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அது தொடர்ந்து ஆகணுங்கிற இலக்கு இருந்துச்சு. அவர் ஒரு வெறி கூட சொல்லலாம். அப்போ மிஸ் வை திருநாவுக்கரசு என்ன அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா கோரிக்கை, இதை வந்து வை திருநாவுக்கரசுவே நேர்காணலில் சொல்லியிருக்காங்க. அதை 2004 சாரங்கபாணி நூற்றாண்டு விழா மலர் வெளியில் போந்து அதில் வெளிவந்திருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. முதல் காரியம், முதலாவது வந்து இந்த பத்திரிகையை வந்து சரியாக நடத்தக்கூடிய அவங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கணும். அதுதான் என்னுடைய முதல் பணியாக இருக்கும். தொடர்ந்து இந்த பத்திரிகை சிங்கப்பூரில் நிலைத்திருக்க அதை நடத்தக்கூடியவர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவது வந்து அதை முழுக்க மாற்றி அமைத்து இன்றைய காலத்துக்கேற்ப கணினிமயப்படுத்தி அதனுடைய செயல்பாட்டை வந்து சீர்படுத்தணும். இந்த 2 கோரிக்கைகளை முன்வைக்கிறார். அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 88 நவம்பர் மாதம் அவர் வந்து பொறுப்பு ஏற்கிறாரு. அப்பயும் அவங்க மகன்கள்கிட்டையும் இதை சொல்லி அப்புறம் என்னுடைய நிர்வாகத்தை நீங்கள் தலையிடக்கூடாது, எடிட்டோரியல் அதாவது செய்தித்துறை, செய்தி அலுவலகம், செய்தி செயல்பாடுகளை நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் கையெழுத்தெல்லாம் போட்டு தான் வர்றாரு. அவர் வந்தபோது அவருக்கு அமைச்சர்களெல்லாம் ஆதரவு அளித்தாங்க, ஜெயக்குமார், தனபாலன் எல்லாம். So I discussed this with my 2 other colleagues, Indian senior, one is Mr. Dhanabalan, the other one is Professor Giacomo. So we said the only way to save Tamil Murasu is really to make it part of SPH. I arranged a golf game between Mr. Dhanabalan, myself and Lim Kim San. So we explained to him. So Lim Kim San said, okay, but I will not absorb it. You let it run, I'll give you support. And then we see what happens. And support in the form of money, some money, and then staff. So he sort of created a board, brought in Dennis Tay, who was one of the very senior executives, and Chitra. So in the meantime, Arasu also wanted to retire, so it was quite neat. திருநாவுக்கரசு பிற்பாடு எஸ்பிஎல் பிற்பாடு நிர்மலாவுன்னு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அவங்களுக்கு பிற்பாடு சித்ரா ராஜாம், அவங்க கொஞ்ச நாள் எடிட்டர் அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. சித்ரா பிற்பாடு ராஜ்குமார் இப்போ இருந்தவர். ராஜ் கொஞ்ச நாள் இருந்தால் அவர்கிட்ட இருந்து இப்போ பிற்பாடு இப்போ ராஜசேகர் வந்திருக்காரு. சிங்கப்பூர் போன்ற ஒரு நாட்டில் தேசிய அளவில் அதிகாரப்பூர்வ செய்திகளை கொண்டு வரும் ஒரு தமிழ் நாளிதழை நடத்துவது எந்த காலகட்டத்திலுமே சவால் மிக்க ஒன்றுதான். நல்ல தலைமைத்துவம், சமூக அக்கறை, சமூக தொடர்பு, நிதி, தக்க தொழில்நுட்பம் இவற்றையெல்லாம் விட வாசிப்போரின் எண்ணிக்கை, இவையெல்லாம் ஒரு சேர கூடி வந்தால்தான் தமிழ் முரசு தொடர்ந்து சமூகத்தின் குரலாக ஒலிக்க முடியும். இதற்கான உழைப்பு, முயற்சி இவற்றை பற்றி அடுத்த பாகத்தில் காண்போம். முரசு தொடர்ந்து ஒலிக்கும்.